வவுனியா சிதம்பரபுரம் நலன்புரி நிலையத்தில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் மக்கள் தாம் தற்போது வாழும் காணியில் தம்மை குடியமர்த்துமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த கால யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த தம்மை தங்க வைப்பதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சிதம்பரபுரம் நலன்புரி நிலையத்திலேயே தாம் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வரும் நிலையில் தமக்கான நிரந்தர காணிகளை வழங்கி தம்மை குடியேற்ற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்திருந்தனர். 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்நலன்புரி நிலையத்தில் 3வது தலைமுறை கண்டும் மக்கள் வசித்து வரும் நிலையில் தாம் வாழும் கொட்டகைகளில் கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் தினம் தினம் போராட வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். இந்நிலையில் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக மாவட்ட செயலகம் வரை சென்று வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களுடன் சமரசம் செய்ய முற்பட்ட போதிலும் அது பயனளிக்காத நிலையில் அரசு அதிபரிடம் தாம் மகஜரை கையளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து 5 பேரை மாத்திரம் மாவட்ட செயலகத்திற்குள் செல்ல போலீசார் அனுமதித்த நிலையில் அவர்கள் அரசாங்க அதிபரிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்தனர். சிதம்பரபுரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். 25 வருஷமா சிதம்பரபுரத்தில் மக்கள் இருக்கிறாங்க. மீள்குடியேற்றம் செய்கிறோம்ட்டு எத்தனையோ அதிபர்கள் எத்தனையோ பேர் வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்தா தரம் நாளைக்கு தரம் நாளண்டைக்கு வாரம் உங்களுக்கு எல்லாம் சரி என்று சொல்லினோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த முடிவு தரவே இல்லை. இன்றைக்கு நாங்கள் வந்து இருக்கிறோம். அரசாங்க அதிபர் இன்றைக்கு அவர் வெளியில் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இல்லையண்டா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நாங்கள் இப்போ 25 வருஷமா முகாமுக்கு அல்லோலப்பட்டு பெரிய ஒரு கஷ்டத்தும் தும்பிலும் வாழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. இன்றைக்கு இந்த தமிழாகிய எங்களுக்கு இந்த கச்சேரிகளுக்கு போறது கூட ஒரு அனுமதி இல்லாத ஒரு நிலைமையில நாங்க இப்ப போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை வந்து யாருமே இவ்வளவு நேரத்துக்கு கேட்கிறாங்களா? நாங்க ஒரு அனாதைகளாக இப்ப தள்ளப்பட்டிருக்கிறோம். சிதம்பரம் மக்களாக எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு காணி வீடு தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு மனுஷன் தலை சாஞ்சு படுக்கக்கூடிய இடம் இல்லை. எல்லாம் ஒழுகுது. சீட்டெல்லாம் எப்போ போட்ட சீட்டோ சும்மா பேப்பர் மாதிரி காற்றுக்கு பறக்குது. நாட்டில் அபிவிருத்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிதம்பரம் மக்களுக்கு ஏன் இந்த அபிவிருத்தி இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு வீடியோ காணியங்கள் கட்டி கொடுக்க முடியாது? அரசாங்கமோ இந்த சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்மாரை தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு ஒரு காணி வீடு தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது.